நம்ம லோயர் பேக் பெயினுக்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். லோயர் பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னாக்கா, நம்ம நிறைய நேரம் ஐடில இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் உட்கார்ந்து வேலை செய்றாங்க. அப்புறம் டூ வீலர் ஓட்டுறதுனால, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ்னால, அப்புறம் ஓவரா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலயும் நம்ம வந்து பேக் பெயின் வருது. மேக்ஸிமம் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஓகே, லோயர் பேக் பெயினா இது லம்பார் ரீஜன் சொல்லுவாங்க. L1லேருந்து L5 இந்த ரீஜன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேக் பெயின் வரா மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இந்த ஸ்ட்ரெச் லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னாக்கா உடனடியாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கலாம். ஓகே, படுத்துட்டு கைகளை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, கைகளை ஷோல்டர் நேராக வச்சுங்க. உங்களோட உள்ளங்கை வந்து தரையில் இருக்கட்டும். காலை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் லெக்கை பின்ன ட்ரை பண்ணுங்க. பின்னிட்டு காலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ கொண்டு வர முடியுதோ கொண்டு வாங்க. சப்போஸ் உங்களால் காலை பின்ன முடியல, இங்கே தான் வைக்க முடியுதுனாலும் பிரச்சனை இல்லை, அங்கேயே வச்சுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு காலை கொண்டு போக முடியுதோ கொண்டு போங்க. இப்போது இந்த மாதிரி காலை பின்னிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. சென்டராக இருக்கட்டும் கால். சென்டராக இருக்கும் போது மூச்சை இழுங்க, நல்லா இழுங்க. இனி இப்போ மூச்சை விடும் பொழுது உங்களுடைய ரைட் சைடு வந்து உங்களோட லோயர் பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்க. தலையை லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இப்போ சென்டராக வாங்க. மூச்சை இழுத்துட்டு சென்டராக வாங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. தலையை ரைட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நம்முடைய கவனம் வந்து நம்மளோட லோயர் பேக்கில் இருக்கணும் வித் அ ப்ரீத்திங். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு நமக்கு நல்ல ஒரு ரிலீஃபு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதை பண்ணிவிட்டு ரைட் லெக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் லெக்கை தூக்கி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு 20 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னாக்கா நல்ல ஒரு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி.